இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நீர்க்கட்டி தன்மைகள் பற்றி விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி மகப்பேறு மற்றும் மகப்பேறியல் ஆலோசகர் மற்றும் கருத்தரிப்பு மருத்துவ நிபுணரான டாக்டர் ஆர் சசிகலா அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம்ங்க. PCOS அப்படின்னா என்ன டாக்டர்? இது எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஓகே, இந்த PCOS அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஜென்ரலாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா நீர்க்கட்டி தன்மை இருக்குது அப்படின்பாங்க. இந்த நீர்க்கட்டி தன்மை நம்மளோட ஓரியில் சினப்பையில் நடக்கிற சில ப்ராப்ளம்ஸ்னால வர்றது. ஸோ நீர்க்கட்டி தன்மைனா என்ன அப்படின்னா அது ஒரு கட்டி கிடையாது. இந்த ஓவரியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கருமுட்டைகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறோம். நிறைய சிஸ்ட் ஓவரியில் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. குட்டி குட்டி கருமுட்டைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் வி ஷுட் பி ஹாப்பி தானே. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா மாதம் நமக்கு இதுலேருந்து ஒரே ஒரு கருமுட்டை வளர்ந்து டாமினேட் ஆகி வெடித்து அதுதான் கரு உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த குட்டி குட்டி கருமுட்டைகள் எதுவுமே டாமினேட் ஆகி வளராது. ஸோ நம்ம மெடிசன் கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து வளருமே தவிர அந்த ஒரு எக் டாமினேட் ஆகி வளர்கிற நார்மல் மெக்கானிசம் அஃபெக்ட் ஆகிடும். இது எதனால நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த நீர்க்கட்டி தன்மையினால என்ன ஆகும், ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வருது. ஸோ இந்த நீர்க்கட்டி தன்மையில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால இந்த எக்கு வந்து டாமினேட் ஆகி வளர முடியாமல் போகுது. ஸோ அதனால வர்ற ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ஹார்மோன் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், யா இது ஒரு ஹார்மோன் குறைபாடுன்னு இல்லை, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு சொல்லலாம். எப்போ எந்த ஹார்மோன் அதிகமாக இருக்கணும் கம்மியாக இருக்கணும்னு இருக்குது. ஸோ அது வந்து மாறும்போது நமக்கு இந்த சின்க்ரனைஸ்டாக அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்காததுனால நமக்கு எக் க்ரோத் கரெக்டான டைமில் வராமல் இல்லை வராமவே போனாலும் இல்லை சில நேரங்களில் வெடிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கும் இந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால. ஸோ இதனாலலாம் ப்ராப்ளம் வருது நமக்கு. இந்த PCOS ஏற்படுறதுக்கான அடிப்படை காரணங்கள்லாம் என்னென்ன டாக்டர்? ஓகே, PCOSக்கு மெயின் அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அதாவது எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, நம்மளோட சாப்பிட்ற விதம், இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, இது இல்லாமல் ஜெனட்டிக் ரீசன்ஸும் சொல்லலாம். சில நேரங்களில் ஃபேமிலியில் அம்மாவுக்கோ அக்காவுக்கோ இருந்ததுன்னா PCOS நமக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த PCOSும் டயபெட்டிஸும், அதாவது சுகர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த கண்டிஷனும் சேம் தான். ஏன்னா ரெண்டுத்துக்குமே மெயின் காரணி பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் இருக்கு ஆனால் அதால வேலை செய்ய முடியல, அதை தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைனா, நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது, சில நேரங்களில் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் நமக்கு PCOS இருக்கிறது உண்டு. இப்போ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரீசன். இப்போ வெயிட் மட்டும்தான் ரீசன் அப்படின்னு இல்லை, வெயிட் இஸ் ஆல்சோ, வெயிட் முக்கியமான காரணம். அது இல்லாமல் ஒல்லியாக இருக்கிறவங்களுமே PCOSனால எஃபெக்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் காரணம்னு சொல்லலாம். ஜங்க் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறது, இதெல்லாம். ஸோ இதோட ஆரம்பகால அறிகுறிகள் எப்படி இருக்கும் டாக்டர் இருக்குது அப்படின்னா? ஆரம்பகால அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து முதல்ல தள்ளி போகும். ஃபர்ஸ்ட் 45 days போகும், அதுக்கப்புறம் 1.5 மாதம் கழிச்சு வரும், அதுக்கப்புறம் 2 மாதம், அந்த மாதிரி தள்ளி போகிறது. ப்ளஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்நார்மல் ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இருக்கும். லிப்ஸில் ஹேர் க்ரோத் இருக்கிறது, சின்னில் ஹேர் க்ரோத் இருக்கிறது, கை காலில் முடி வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது, இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள் வர்றது, அப்புறம் அந்த கழுத்துக்கு பின்னாடி கருப்பு கலரில் கொஞ்சம் அது ஏதாவது ஸ்கின் கண்டிஷன் நினச்சிப்பாங்க எல்லாரும். அதெல்லாம் வந்து வெளியில் இருக்கிற கண்டிஷன்னால நம்ம உடம்புக்குள்ளார நடக்கிற முக்கியமான கோளாறுகளால் வர்ற சேஞ்சஸ் தான் நம்ம வந்து அப்படி பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. ஓகே டாக்டர், இப்போ ஹேர் ஃபால் அதிகமாக ஆகிறது கூட இதனால காரணமாக இருக்குது. ஹேர் ஃபால் ஏன் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உமனுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்குல்ல, ஆண்ட்ரோஜனும் உமனுக்கு வேணும் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு. பட் அது ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகும்போது இந்த நம்மளோட ஹேரோட திக்னஸ் வந்து தின்னாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஹேர் லாஸ் வந்து இருக்கும். பேசிக்காக ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகம் ஆகிறதுனால ஹேர் க்ரோத் வந்து எங்கே இருக்கக்கூடாதோ அந்த லிப்ஸில் சின்னலாம் ஹேர் க்ரோத் வரும். வேற தலையில் இருக்கிற முடி வந்து ஹேர் தின்னிங் ஆகும் உங்களுக்கு, அண்ட் ஹேர் ஃபால் நிறைய இருக்கும். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கண்டிஷன் அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சிவியாரிட்டி ஆஃப் ஹேர் லாஸும் அதிகமாகிக்கிட்டே போகும். ஓகே டாக்டர், இப்போ இந்த PCOS வந்து எந்த வயதினருக்கு வந்து அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? எந்த வயதினர்னு இல்லை, பட் ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்க்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் இரெகுலராக ஆகுறது அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இது வந்து ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ கல்யாணம் ஆகிட்டு குழந்தை வேணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் அப்படியே பர்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம். என்னென்னா எப்போ ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, எப்போ ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஒருத்தவங்களுக்கு PCOS இருக்குன்னா அவங்க அதுக்கான டயட்டையோ எக்ஸசைஸையோ ட்ரீட்மெண்ட்டையோ எடுக்கலைன்னா ஷீ வில் பி PCOS பேஷண்ட் ஃபார் ஹர் லைஃப் லாங்.
அவங்களுக்கு ஸ்கூல் போகும்போது பீரியட்ஸ் இரெகுலராக வரும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம குழந்தை தங்குறதுல பிரச்சனை வரும். ஸோ 35-45 இயர்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் அதிகமாக போகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளீடிங் எப்போ வருது போகுதுன்னே தெரியாமல் இருக்கிறது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் ரிஸ்க் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி இதனால் வர்ற உபாதைகள் வந்து பெண்களுக்கு வந்து நம்மளுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு 13 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ்லேருந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, அப்போ தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம். ஸோ அப்போத்துலேருந்து ஒரு 45 இயர்ஸ் 50 இயர்ஸ் வரைக்குமே இதோட உபாதைகள் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பிசிஓஎஸ்னால உடல் பருமன் அதிகமாகுது இல்லையா? உடல் பருமன் அதிகமாச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஃபேட் செல்ஸில் நிறைய ஸ்டோர் ஆகுது ஃபேட்டு. ஸோ அப்போ டிஸ்லிபிடிமியான்னு சொல்லுவோம், கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாகிறது. கொலஸ்ட்ரால் அதிகமானால் ஆட்டோமேட்டிக்காக கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் லைக் ஹார்ட் அட்டாக் வர்ற ரிஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அது ஹார்ட் அட்டாக்னு நம்ம எதை சொல்கிறோன்னா அந்த கிளாட் அந்த கொழுப்பு கட்டிகள் வந்து நமக்கு ஹார்ட்டில் போகிற வெசல் அடைச்சிச்சுன்னா நம்ம வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். அதுவே வந்து மண்டையில் போகிற வெசலில் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதை நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எங்கே வேணால் காலில் போகிற நரம்பு வெயினில் கூட நமக்கு வந்து பிளாக் ஏற்படலாம். அதனால் இந்த டிஸ்லிபிடிமியான்றது வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை காஸ் பண்ணும். இது வந்து வெறுமனே பீரியட்ஸ் இரெகுலர் இருக்கிற சிம்டம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது இதை. ஓகே டாக்டர், இப்போ பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகுதுல்ல, இப்போ கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு ஓகே, ஆனால் அவங்களுக்குமே வந்து இர்ரெகுலராக வந்து நம்ம என்னன்னு முதல் செக் பண்ணும். இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு இர்ரெகுலராக வந்து அது நார்மலாக விடுறது வந்து இது மோஸ்ட்லி காமனாக நடக்கிற விஷயம். ஏன்னா இப்போ வந்து ஸ்கூல் போகும்போது படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்கன்றதுனால அதை பெருசாக பேரண்ட்ஸ் கண்டுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் தே கோ அண்ட் செட்டில் இன் காலேஜ் தான் வந்து சரி இதை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்ற மாதிரி வருவாங்க. இவங்க கூட நம்மக்கிட்ட வந்துடுவாங்க ஒரு ஸ்டேஜில். பட் ஒரு பிசிஓஎஸ்ஸாக இருந்து ஒருவேளை அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகி இந்த வெயிட் கெயின்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 2 குழந்தை தங்கிட்டு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு 3 months 4 months 2 months கழிச்சு பீரியட்ஸ் வர்றதை ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உமன் தான் வந்து இதனால் பெருசாக பாதிக்கப்படுறவங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இதோட சீரியஸ்னஸ் வந்து ஸ்கூல் டைம்லேயோ இல்லைனா குழந்தை பிறக்கும் போதோ தெரியாமே போயிடுது. ஸோ இதோட வீரியம் தெரியவே தெரியாது அவங்களுக்கு. அவங்க ரொம்ப நார்மலாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எப்படி லைஃப் ஸ்டைலை வச்சுக்கணும், எப்படி நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லைனா எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி ஃபுட்டு சாப்பிட்ற முறையை வச்சுக்கணுன்ற ஐடியாவே இல்லாமல் அவங்க பாட்டு நார்மலாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த வந்து இந்த ஃபைப்ராய்டு அடினோமயோசிஸ் இதெல்லாம் ஏன் வருதுன்னா ஹைப்பர் ஈஸ்ட்ரோஜெனிக் கண்டிஷனால் வருது. ஸோ இந்த பீரியட்ஸ் வந்து நமக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரும்போது என்ன ஆகும்னா ரொம்ப நாளைக்கு நம்ம பாடி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அதனால இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும்னா வெறும் டயட் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணி கொண்டு வர முடியுமானா முடியாது. கண்டிப்பாக இனிஷியலாக அவங்களுக்கு வந்து டேப்லெட்ஸோட ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பீரியட்ஸை நம்மளால் வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கரெக்டான டைமுக்கு வர வைக்க முடியும். ஃபார் அ டெம்பரரி டியூரேஷன் லைக் ஒரு 3 monthsக்கு டாக்டரால் அதை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். பட் அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து டயட் எக்ஸசைஸை இம்ப்ரூவ் பண்ணி அவங்க ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு அவங்களாவே நேச்சுரலாக த்ரூ எக்ஸசைஸ் அண்ட் டயட் ஒரு கண்ட்ரோலில் இந்த பிசிஓஎஸை வச்சுக்க அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ இந்த பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கிறத கண்டுக்காமல் விட்டாங்கன்னா பின்னாடி வரப்போகிற உபாதைகளில் நம்பர் 1 ஃபைப்ராய்டு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய, அடினோமயோசிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய, எண்டோமெட்ரியம் ரொம்ப திக்காக வரதுனால ப்ளீடிங் நிறைய உதிரம் அதிகம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் இந்த பிசிஓஎஸ் வச்சு வாழும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிஸ்லிபிடிமியாங்கிற கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாக ஆரம்பிச்சு அதனால கார்டியோவாஸ்குலர் ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நார்மலாக எடுத்துக்காம கண்டிப்பாக இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். ஓகே டாக்டர், இப்போ இந்த பிசிஓஎஸ் வந்து நம்ம இர்ரெகுலர் வருது அப்படின்னாலே இதுக்கு இதுதான் ரீசனாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது ரீசனாக கூட இருக்கலாமா? இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து தைராய்டில் பிரச்சனை இருந்தால் நமக்கு இர்ரெகுலராக வரலாம். வேறு பல காரணங்கள் இருக்குது. சம்டைம்ஸ் பிரெயினில் ஏதாவது, ஏன்னா நம்மளுக்கு ஒரு பீரியட்ஸ் ரெகுலராக வரணும்னா நம்மளோட ஒரு ஹெச்பிஓ ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஹைப்போதலாமஸ்லேருந்து பிட்யூட்ரிக்கு வரும், பிட்யூட்ரியிலேருந்து நம்ம ஓவரிக்கு ஆக்ட் பண்ணும், ஓவரியிலேருந்து நம்ம யூட்ரஸில் ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த 4மே இன்சிங்க் வேலை செஞ்சால் தான் நமக்கு மாதம் கரெக்டாக பீரியட்ஸ் வருது. ஸோ இதில் ப்ராப்ளம் எனிவேர் கேன் காஸ் irregular periods. ஸோ அதுதான் பிட்யூட்டரியில் ப்ராப்ளம் இருந்தால் நமக்கு பீரியட்ஸ் இரெகுலராக வரலாம், பிரெயினில் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு பீரியட்ஸ் இரெகுலராக வரலாம், ஓவரியில் பிரச்சனை இருந்தாலும் பீரியட்ஸ் இரெகுலராக வரலாம், யூட்ரஸில் பிரச்சனை இருந்தாலும் பீரியட்ஸ் இரெகுலராக வரலாம். இது ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன். பீரியட்ஸ் இரெகுலராக வருதுன்னா எல்லா காசையும் ரூல் அவுட் பண்ணி தான் நம்ம இந்த டயக்னோசிஸ்க்கு வருவோம் பிசிஓஎஸ்னாலன்னு. டாக்டர், அடுத்த கொஷின், இப்போ இந்த பிசிஓஎஸ் உள்ளவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுது சொல்கிறீங்களா? ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணால் நம்ம பிசிஓஎஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஓகே, வெயிட் லாஸ் பண்ணுறதுங்கிறது ஒன் ஆஃப் த மெஷர்ஸ் டு
ரெடியூஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதாவது நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஃபேட் நிறைய நம்ம உடம்புல சேர இன்சுலின் சிக்னலிங்கை அதை அஃபெக்ட் பண்ணிடும். இன்சுலின்னா என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற குளுக்கோஸை அசிமிலேட் பண்ணி நம்ம உடம்பை யூஸ் பண்ண வைக்கிற ஹார்மோன் தான் இன்சுலின். ஸோ இந்த இன்சுலின் நல்லா வேலை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ இந்த இன்சுலின் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா இந்த குளுக்கோஸ் என்ன ஆகும், நம்ம உடம்புல அக்யூமுலேட் ஆகும். ஸோ அது போய் என்ன ஆகும், எக்ஸஸ் எனர்ஜியாக மாறி எக்ஸஸ் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸாக மாறி அது நம்மளோட ஃபேட் செல்ஸ்லாம் ஸ்டோர் ஆகும்போது தான் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த வெயிட் லாஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஓகே. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பிசிஓஎஸ்னால உடல் பருமன் ஆனவங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ரொம்ப பர்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து வெயிட் லாஸ் ஒரு ருட்டீன் வச்சுக்கிட்டு அந்த வெயிட் லாஸை வந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதனால் வந்து ஒரு 5 to 10% அவங்களுக்கு அந்த டிசீஸ் கண்ட்ரோல் வந்து வந்துடும். ஸோ இவங்க வந்து யோகா, எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேற்கொள்ளலாமா டாக்டர்? எக்ஸசைஸ் பண்ண என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், எவ்வளோ நேரம் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யறது நல்லது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓஎஸ்க்கு ஒரு வாரத்தில் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கைட்லைன்ஸே வந்துருச்சு. அந்த அளவுக்கு இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பிசிஓஎஸ்னு ஒருத்தவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 150லேருந்து 300 மினிட்ஸ் ஒரு வாரத்துக்கு, நான் சொல்கிறது ஒரு நாளைக்கு இல்லை, 150 to 300 மினிட்ஸ் ஆஃப் மாடரேட் ஆக்டிவிட்டி. அதாவது ஒரு வாக்கிங்கு, ஒரு சைக்கிளிங்கு, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா இவ்வளோ நேரம் பண்ணணும். ஆர் விகரஸ் ஆக்டிவிட்டி, அதாவது வேகமாக ஓடுறது, இல்லாட்டினா வந்து ஹிட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அதை பற்றி நான் பின்னாடி இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ரொம்ப விகரஸ் ஆக்டிவிட்டி எக்ஸசைசஸ் பார்த்தீங்கன்னா 75 to 150 மினிட்ஸ் பர் வீக் பண்ணால் போதும். ஏதாவது ஒன்று மாடரேட்டாக தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா 150 to 300 மினிட்ஸ் பண்ணணும். விகரஸ் ஆக்டிவிட்டி பண்ண முடியும்னா 75 to 150 மினிட்ஸ் பர் வீக் இஸ் மோர் தேன் இனஃப். ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதாவது மசில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இப்போ ஜிம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மசிலுக்கு தனியாக, பைசெப்ஸ் தனியாக, ட்ரைசெப்ஸ் தனியாக, அப்டாமினல் மசில்ஸ்க்கு தனியாக, அப்புறம் வந்து நிறைய எக்ஸசைசஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மசில் ஸ்ட்ரென்த்னிங் ஆக்டிவிட்டி வந்து அட்லீஸ்ட் 2 நான் கான்சிக்யூட்டிவ் டேஸில் பண்ணணும். அதாவது மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே. ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, மசில் நம்ம ட்ரெயின் பண்ணும்போது ஆப்வியஸ்லி மசில் ஃபெட்டிக் ஆகும், டயர்ட் ஆகும். ஏன்னா இந்த மசில் என்ன பண்ணோம்னா நம்மளோட குளுக்கோஸ், எக்ஸஸ் குளுக்கோஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மசில் ரெக்கவர் ஆகிறதுக்கு நமக்கு டைம் வேணும். டெய்லி நம்ம பாட்டுக்கு ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா, ஜிம்முக்கு போனாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் மசில்ஸ் தான் அந்த மண்டேயில் ட்ரெயின் பண்ணுவாங்க. டியூஸ்டே பார்த்தீங்கன்னா வேறு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் மசில்ஸ் வச்சுப்பாங்க. அதனால ஒரு மசில் ரெக்கவரிக்கு டைம் கொடுத்து நான் கான்சிக்யூட்டிவ் டேஸில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். சி மாடரேட் ஆக்டிவிட்டி ஆர் விகரஸ் ஆக்டிவிட்டி plus strength training. Strength training is not an optional thing. That should be done. And இப்போ weight loss பண்ணணும். obese PCOS இருக்காங்க, அவங்களுக்கு வந்து weight loss பண்ணணும். நான் சொல்கிறேன் இந்த மேலே PCOSன்றது மேபி லீன் PCOS பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ குண்டா இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க weight loss பண்ணியே ஆகணும் அப்படின்னா they should go for 250 minutes of moderate physical activity per week. or 150 minutes of vigorous activity per week. விகரஸ்ன்றது கொஞ்சம் ஹெவியான எக்ஸசைஸ், மாடரேட்டுங்கிறது ஒரு வாக்கிங்கு, சைக்கிளிங்கு, இவ்வளோ தான் பண்ண முடியும்னு பண்ணுறது. இப்போ அடலசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும்னா டெய்லியே 60 மினிட்ஸ் பண்ணணும். 60 மினிட்ஸ் ஆஃப் மாடரேட் டு விகரஸ் ஆக்டிவிட்டி பர் டே. மீன்ஸ் குழந்தைங்களை ஏதோ ஒரு கிளாஸில் போட்டு விட்டுறணும், ஷட்டில் கிளாஸோ இல்லை எனி திங், ஸ்விம்மிங்கோ, வாட் எவர் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டு. ப்ளஸ் அவங்களுக்குமே மசில் அண்ட் போன் ஸ்ட்ரென்தனிங் ஆக்டிவிட்டிஸ் 3 times per week இருக்கணும். எல்லாருக்குமே அதே தான். மசில் ட்ரெயின் பண்ணாலே ஒரு நாள் கேப் ஷுட் பி கிவன் ஃபார் த ரெக்கவரி. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஹிட் எக்ஸசைஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அப்படின்னா என்னன்னா ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். மீன்ஸ் ஷார்ட் பர்ஸ்ட்ல இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அப்புறம் ஒரு ரெஸ்ட் கொடுத்துக்கிறது. இப்போ ஒரு மலையை சுற்றுறோம் அப்படின்னா கண்டினியூஸாக நடக்கிறவங்களும் இருப்பாங்க, இப்போ நடுவில் வேகமாக ஓடிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த வேகமாக ஓடிட்டு ரெஸ்ட் எடுக்கிற குரூப் வந்து என்டியூரன்ஸ், அதாவது அவங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் வந்து வந்துடும். அந்த என்ன சொல்கிறது, ஒரு அந்த ஸ்டாமினான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எவ்வளோ நேரம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியுது, அந்த ஸ்டாமினா வந்து நல்லா பில்டப் ஆகும். இந்த மாதிரி ஷார்ட் பஸ்ஸில் ஹெவி எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு ரெஸ்ட், திரும்ப ஷார்ட் பஸ்ஸில் ஹெவி எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு ரெஸ்ட். ஜிம்முக்கு போகிறவங்களுக்குலாம் தெரியும் இந்த மாதிரி சர்க்யூட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி குரூப் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணும்போது நம்ம நிறுத்த மாட்டோம், எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் we will try to do it. So this HIIT exercises are very effective for PCOS patients. நம்ம ஸ்லோவாகவே பண்ணிட்டு இருந்தோம், சிம்பிள் வாக்கிங் வில் நாட் டூ மச்ன்றது தான் உண்மையான ரியாலிட்டி. ஏன் நம்ம இந்த மாடரேட் ஆக்டிவிட்டி வச்சிருக்காங்கன்னா, எதுவுமே பண்ணாதவங்க அந்த ஒரு மாடரேட் ஆக்டிவிட்டியாவது பண்ணணுன்றதுனால சொல்கிறோம் நம்ம கண்ட்ரோலாக இருங்க அப்படின்னு. ஸோ ஹிட் எக்ஸசைஸ் தான் வந்து பெஸ்ட் அப்படிங்களா? ஓகே டாக்டர். இப்போ வந்து இதுக்கு வந்து எக்ஸசைஸ் மூலியமாகவும் குறைக்கலான்ட்டீங்க. இப்போது PCOS டயட் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி எந்த உணவு வகைகள் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும்? PCOS டயட்னு ஒன்றும் பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது. பேசிக்காக நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இங்கே
பேசிட்டு இருக்கிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒயிட் ரைஸ் இன்டேக்கை கம்மி பண்ணணும். ப்ளஸ் மில்லட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். மில்லட்ஸ் ஏன் ரீப்ளேஸ் பண்ணணும்? மில்லட்ஸில் ஒன்றும் ஸ்பெஷலாலாம் கிடையாது, அதுலேயுமே இதே அரிசி தான், அதுவும் அரிசி தான். பட் அதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கேழ்வரகு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த தானியத்தோட வெளியில் இருக்கிற தோல் தான் நிறைய இருக்கும். நீங்கள் ஊற வச்சு அரைச்சி பார்த்தீங்கன்னா. ஸோ சேம் ஹோல்ஸ் ட்ரூ ஃபார் கம்பு. ஸோ இந்த சிறுதானிய வகை எல்லாத்துலேயுமே ஃபைபர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்மளோட ரைஸில் ஒயிட் ரைஸில் அவ்வளோ ஃபைபர் இருக்காது. ஸோ ஐடியா என்னன்னா, நம்மளால சிறுதானிய வகை சாப்பிட முடியலன்னா உடனே நம்ம மனசு விட்டு போயிடணும்னு அவசியம் இல்லை. காய்கறி சாப்பிடலாம், பழம் சாப்பிடலாம். நார் சத்து இருக்கிற ஃபுட்டு நிறைய ஃபைபர்னு சொல்றது நார் சத்து தான். ஸோ அது பழமாக எடுத்துக்கலாம், நீங்கள் காயாக எடுத்துக்கலாம், இல்லைனா மில்லட்ஸாக எடுத்துக்கலாம். எப்படியோ இப்போ தேங்காய் சாப்பிட்றீங்க, தேங்காய் பால் மட்டும் ஊற்றிட்டு அந்த சக்கையை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ பேசிக்கலி தட் சக்கை இஸ் நீடட் நவ். ஸோ தட் is the fiber is the thing which is going to do wonder. ஏன்னா எல்லாருமே வந்து gut healthன்றாங்க. gut health is related to every damn thing now. ஸோ இப்போ gut health வந்து எல்லாத்துக்கும் ரிலேட்டடாக இருக்குன்னா நம்ம gut health எப்படி இம்ப்ரூவ் பண்ணிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். யூ ஷுட் டேக் 3 liters of water per day ப்ளஸ் ஃபைபர் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் 8 hours of proper sleep. ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த டிசீசஸ். உலகத்தில் இருக்க எல்லா நோய்க்குமே இந்த 8 மணி நேரம் நிம்மதியாக தூங்கலைன்றது தான் பெரிய பிரச்சனையே. ஸோ அது வந்து என்ஷூர் பண்ணணும். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் நிறைய சாலட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ வந்து ரைஸை நீங்கள் கம்மி பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடிக்கடி பசிக்கும். ஸோ நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சாலட் மாதிரி இல்லை சுண்டல் மாதிரி. ஸோ பிளேட்டை செட் பண்ணும் போதே கொஞ்சம் ரைஸ், கொஞ்சம் சுண்டல், கொஞ்சமாக தயிர், ஒரு முட்டை, ஒரு பொரியல், ஒரு கீரை இப்படி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வயிறு ஃபில் ஆயிரும். அது ரைஸ் வந்து கம்மியாக இருந்தாலுமே யூ வில் ஃபீல் தட் ஃபுல்னஸ். அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு மில்லட் சாப்பிட்டா ரொம்ப நேரத்துக்கு நமக்கு பசிக்காது. பிகாஸ் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கும்போது உள்ள அதே மாதிரி ப்ரோட்டீன் நிறையா சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப பசிக்காது. நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்க, பிசிஓஎஸ் வந்தோடனே ஃபஸ்ட்டு அவங்க கட் பண்ணுறது வந்து சிக்கனை. ஏன்னா சிக்கனில் என்னமோ அந்த ஹார்மோன் போட்ட ஊசி உயிரோடு அந்த ஹார்மோன் அப்படியே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சிக்கனை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவாங்க. நோ, இட் ஷுட் நாட் பி டன். சிக்கன் நீங்கள் சாப்பிட்லாம், மட்டன் சாப்பிடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் அந்த ஒயிட் ரைஸை கம்மி பண்ணணும், ரெகுலரான எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ டயட்டுங்கிறது வந்து எல்லாமே நீங்கள் வந்து யூடியூப் சோர்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த் டாக் பேசுகிறோம், அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இன்னொரு ஃப்ரெண்டு கொண்டு வர சாப்பாடு பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேருந்து இன்புட் எடுத்து யூ ஹேவ் டு ஃபார்ம் யுவர் ஓன் டயட். தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா டயட் அண்ட் ஆல் ஃபார் பிசிஓஎஸ். ஸோ நம்ம தான் அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எது சூட் ஆகுது, நான் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும், ஃபைபர் ரிச்சாக இருக்கணும், நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து கம்மியாக இருக்கணும். அதில் ஐ மீன் கார்போஹைட்ரேட் இன்டேக் வந்து கம்மியாக இருக்கணும். கார்போஹைட்ரேட்டும் குளுக்கோஸும் ஒன்று தான் ஃபார் த ஜென்ரல் பாப்புலேஷன் ஹூ ஹியர்ஸ் திஸ். ஓகே மேம். இப்போ அடிக்கடி வந்து இந்த மூட் ஸ்விங் வருது, ரொம்ப கவலைப்படுறது. ஸோ இதுக்கெல்லாம் கூட ரீசன் வந்து பிசிஓஎஸ்ஸாக இருக்குமா? கண்டிப்பாக. மூட் ஸ்விங்ஸ் மட்டும் இல்லை பிசிஓஎஸில். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹேர் க்ரோத் ஃபேஸில் இருக்கிறது, அப்புறம் வந்து பிம்பிள்ஸ் வர்றது, இந்த கழுத்துக்கு பின்னாடி கருப்பாக இருக்கிறது, ஓவராக வெயிட் கெயின் ஆகுறது, இது எல்லாமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸை குறைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க தே கோ இன் டு டிப்ரெஷன், அந்த பாடி இமேஜ் இஷ்யூஸ் வந்துடும். ஸோ லாட் ஆஃப் மென்டல் ஹெல்த்துமே இதில் அஃபெக்ட் ஆகும். பிசிஓஎஸ்னால் வெறுமனே பீரியட்ஸ் இரெகுலாரிட்டிக்கு மட்டும் ட்ரீட் பண்ணுறது இல்லாமல் அவங்களுக்கு இந்த மாதிரி பாடி இமேஜ் இஷ்யூஸ் இருக்கா, இல்லைனா சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் கேட்டு அதையுமே அட்ரஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஹேர் க்ரோத்துக்கெல்லாம் வந்துட்டு முன்னாடிலாம் வந்து இப்போ எக்ஸசைஸ் பண்ணால் இந்த ஹேர் க்ரோத் போயிடுமா, மாத்திரை சாப்பிட்டா போயிடுமானா போகாது. we can keep it under control but we cannot avoid it. ஸோ அப்போ சீக்கிரமாகவே இப்போலாம் லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறோம் பேஷண்ட்ஸை. ஏன்னா வந்து நீங்கள் அந்த ஹேர் க்ரோத்னால அவங்களுக்கு பாடி இமேஜ் இஷ்யூ வந்து அதனால டிப்ரெஷன் வந்து அந்த ஸ்டேஜுக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி we should give them the option. நீங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் சேஃபான லேசர் ட்ரீட்மெண்ட்ஸு பார்த்துட்டு நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் தாராளமாக எடுத்துக்கலாம்னு அட்வைஸ் பண்ணுறோம் இப்போது. ஸோ மூட் ஸ்விங்குன்னு ஒரே வார்த்தையில் நம்ம முடிச்சிடவே முடியாது. இது அசோசியேட்டட் நிறைய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக மனதளவில் கிரியேட் பண்ணும். மூட் ஸ்விங்ஸ் மெயினாக ஏன் வருதுன்னா ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான். ப்ரெக்னன்சியில் ஏன் மூட் ஸ்விங்ஸ் வருது, ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. பிசிஓஎஸ்லையுமே சில ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால தான் நமக்கு மூட் ஸ்விங்ஸ் அதிகமாகுது. ஓகே டாக்டர், இந்த பிசிஓஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது, ஸ்கேன்ஸ் இருக்குது? இப்போ வந்து ஒருத்தவங்க பேஷண்ட்ஸ் நார்மலாக பீரியட்ஸ் ரெகுலராக இல்லை, ஆக்னி இருக்குது, ஹேர் க்ரோத் இருக்குது, இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோடு தான் எங்ககிட்ட வருவாங்க. ஸோ அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து செகண்ட் டே வர சொல்லிட்டு சில ஹார்மோன் டெஸ்ட்லாம் கொடுப்போம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்குது, பிரெயின்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு. ஸோ எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன், எல்ஹெச் ஹார்மோன், நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் எல்லாத்தையுமே நம்ம டே 2 ஆஃப் சைக்கிளில் நம்ம செக் பண்ணோம்னா பேஸ் லைன் வேல்யூ இன்னைக்கு இவ்வளோதான் இது இருக்கணும்னு இருக்குது. பட் நடுவில் போனோம்னா
பார்த்தோம்னா நம்ம என்ன ஆகும்னா எல்லா ஹார்மோனுமே ஒரு ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்கும் எப்போவுமே. அது ரொம்ப ஆல்டர் ஆகும்போது தான் நமக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த டே 2ல் நம்ம ஹார்மோன்ஸ் பார்த்தோம்னாலே நமக்கு வந்து பேஸ் லைன் பிரச்சனை எல்ஹெச்ன்ற ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் பேஷண்ட்டுக்கு அதிகமாக இருக்கும். இந்த எல்ஹெச் ஹார்மோன் அதிகமாக வச்சுட்டு அவங்களுக்கு நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்களுக்கு கருமுட்டை வளராது. ஸோ அந்த கரெக்ஷனை முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம். இப்போ அடலசன் கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னாலும் எல்ஹெச் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஓசிபீஸ்ன்ற கருத்தடை மாத்திரைகள் கொடுக்கறது மூலமாக அந்த ஹார்மோன் லெவல்ஸை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம் டெம்பரரியாக. பட் லாங் டேர்ம் நம்ம அந்த டேப்லெட் எடுத்துக்க முடியுமானா அஃப்கோர்ஸ் இட் வில் ஹேவ் இட் சைட் எஃபெக்ட்ஸ். அதுக்குள்ளே பேஷண்ட் என்ன பண்ணணும், டயட் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கணும். இப்போ எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன், எல்ஹெச் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த மாதிரி ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் நம்ம செகண்ட் டே வர சொல்லி பண்ணிடுவோம். அதே செகண்ட் டேல அவங்களுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்தோம்னா நமக்கு வந்து அல்ட்ராசவுண்டில் பிசிஓஎஸ் இருக்க மாதிரி பிக்சர் இருக்கான்னு தெரிஞ்சிடும், ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம இதை டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னு இது இல்லாமல் நம்ம வந்துட்டு இன்சுலின் லெவல்ஸை செக் பண்ணணும் மெயினாக. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் முக்கியமான காரணம்னு சொல்கிறோம். அதை அட்ரஸ் பண்ணாமல் நம்ம பாட்டுட்டு மற்றதெல்லாம் பண்ணிக்கிட்டே போனோம்னா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா திரும்ப அந்த ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சுகர் அதிகமாக இருக்கிறதுன்றது வந்து ஒரு லெவலுக்கு மேலே போனால் தான் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்சுலின் இருக்குது ஆனால் அதால் வேலை செய்ய முடியல. அப்போது இன்சுலின் வேலை செய்ய முடியலன்னா பாடி என்ன சென்ஸ் பண்ணணும்னா இன்சுலின் இல்லைன்னு சென்ஸ் பண்ணி பான்கிரியாஸ் இன்னும் சீக்கிரம் நிறைய இன்சுலினை செக்ரேட் பண்ண வைக்கும் நம்ம அந்த குளுக்கோஸை யூஸ் பண்ணுறதுக்காக. அப்போ இன்சுலின் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன்சுலின் அதிகமாகும். அடுத்த ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா பாடி நிறைய இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜில் டயர்ட் ஆகும் பான்கிரியாஸ். தென் த செல் டேமேஜ் அக்கர்ஸ். இப்போ பான்கிரியாட்டிக் டேமேஜ் நடக்கும்போது தான் நமக்கு சுகரே ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பை த டைம் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி சுகர் அதிகமாகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி டேமேஜ் would be done. This is not about PCOS. About for general population also people should get their insulin levels tested. சுகர் லெவலை டெஸ்ட் பண்ணுற மாதிரியே இன்சுலின் லெவலை டெஸ்ட் பண்ணோம்னா ஒரு ஸ்டேஜ்க்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போவே நீங்கள் வந்துட்டு குளுக்கோஸ் இன்டேக்கை கம்மி பண்ணுறது, ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இன்சுலின் லெவல்ஸ் அதிகமாக இருக்கானோ நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ குளுக்கோஸ் கொடுத்து நம்ம ஓரலாக அவங்கள குளுக்கான்-டி எடுத்துக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 1 ஹவரில் 2 ஹவரில் நம்ம சாம்பிள் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்சுலின் லெவல்ஸ் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது, சுகர் எவ்வளோ வேல்யூ மாறுது, இதையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். ப்ளஸ் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருந்தனால தான் ஹேர் க்ரோத் எல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோனுமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிசிஓஎஸ்க்கு பண்ண வேண்டிய டெஸ்ட்ஸ். இதெல்லாம் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் பிசிஓஎஸ்னு ஒருத்தவங்களை டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விஷயம் சொல்லுவோம். பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கிறது நம்பர் 1. நம்பர் 2 ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசம், அதாவது ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கிறது. ஹேர் க்ரோத் அதிகமாக இல்லைனாலும் பிளட் டெஸ்ட்டில் ஆண்ட்ரோஜன் அதிகமாக இருந்ததுனாலும் தட் இஸ் ஆல்சோ ஒன் டயக்னாஸ்டிக் பாயிண்ட். அது இல்லாமல் 3வது அல்ட்ராசவுண்டில் நமக்கு பிசிஓஎஸ் பிக்சர் தெரியுது. இந்த 3ல் ஏதாவது 2 இருந்ததுனாலே போதுமானது. அப்போ நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணாமையே கூட ஒரு பிசிஓஎஸ் வந்து நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியும். ஒருத்தவங்களுக்கு முகப்பருக்கள் அதிகமாக இருக்குது, ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்குது, பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குது, அவங்கள பிசிஓஎஸ்ன்னு நம்ம கண்டிப்பாக டயக்னோஸ் பண்ண முடியும். இது 3 கண்டிஷனில் ஏதாவது 2 இருந்தாலே நம்ம அவங்கள பிசிஓஎஸ்ன்னு டயக்னோஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதனால டாக்டர்? கருமுட்டை வளருறதெல்லாம் கஷ்டமா? ஆமாம். என்னன்னா இப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால என்ன ஆகுதுன்னா இன்சுலின் ஹார்மோன் அதிகமாகுதா. இன்சுலின் ஹார்மோன் அதிகமாகும் போது அது ஓவரியில் ஹார்மோன் ப்ரொடக்ஷனை அஃபெக்ட் பண்ணி ஆண்ட்ரோஜன் ஹார்மோனை அதிகமாக சுரக்க வச்சிடுது. ஃபீமேலுக்கு வந்து ஆண்ட்ரோஜன் தேவை, கொஞ்சம் தான் தேவை, நிறைய தேவையில்லை. ஸோ இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா எக்கோட குவாலிட்டி எஃபெக்ட் ஆகிடும், எக் வளர முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்னால என்ன ஆகும்னா நமக்கு வந்து எண்டோமெட்ரியம் தின்னாயிடும். ஸோ கரு வளர்றதுக்கு வந்து நமக்கு முட்டை வளரணும், எண்டோமெட்ரியம் நல்லா இருக்கணும். இந்த ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசம் என்ன பண்ணும், முட்டையோட குவாலிட்டியும் அஃபெக்ட் பண்ணிட்டு முட்டையும் வளர விடாமல் தடுக்கும், எண்டோமெட்ரியமையும் தின்னாக்கிரும். அப்போ நமக்கு 2 வகையிலுமே அது வந்து நமக்கு கன்சீவ் ஆகிறத நமக்கு வந்து தடுக்குது. ஸோ இன்சுலின் லெவல்ஸ் அதிகமாக இருக்கான்னு பார்த்து அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். நம்மளுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு வரவங்களுக்கு கூட நம்ம இந்த டெஸ்ட்டை பண்ணுறோம். இப்போது இன்சுலின் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நம்மளால் மெட்ஃபார்மின் ஒரு மாத்திரை கொடுப்போம். ஸோ மெட்ஃபார்மின் மாத்திரை என்ன பண்ணுன்னா இன்சுலின் சென்சிடைசர்னு சொல்லுவோம். அந்த இன்சுலின் வேலை செய்ய முடியாததை வேலை செய்ய வைக்க அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறது மூலமாக இதுவுமே வந்து முட்டை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ முட்டை வளரலை, பிரச்சனை இருக்குது, இன்சுலின் அதிகமாக இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவோம். டாக்டர்ஸ் நாங்கள் மெட்ஃபார்மின் டேப்லெட் கொடுப்போம். ஸோ எக் வளர்றதுக்கு நம்மளால் டேப்லெட் கொடுக்க முடியும், எக் வளர்றதுக்கு நம்மளால் இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியும். இதெல்லாம் போட்டும் வளராத கண்டிஷன்ஸும் இருக்காங்க. இதில் மோஸ்ட்லி வளர்ந்துரும்னு வச்சுக்கோங்களேன். வெடிக்க கஷ்டம் இருக்குன்னா வெடிக்க இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் நம்ம. இது எதுவுமே வளரவே இல்லை, இது எல்லாத்தையும் பண்ணியும் அப்படின்னா ஃபைனலி வி டூ லேப்ரோஸ்கோபி ஃபார் கருமுட்டை வளரலன்னு வர்ற பேஷண்ட்ஸ்க்கு லேப்ரோஸ்கோபி பண்ணி அந்த ஓவேரியன் ட்ரில்லிங்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். அது பண்ணோன்னா நமக்கு ஒரு 6 months to 1 year அவங்களுக்கு வந்து எக் வளர்றதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்கும். அந்த 6 months to 1 yearல அவங்களை கன்சீவ் ஆக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம கொடுத்து அவங்கள கன்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம. ஸோ அடுத்தடுத்த லெவலில் அந்த
ஐவிஎஃப் அதெல்லாம் பண்றாங்களா? ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கருமுட்டை வளர்றதுக்காக டேப்லெட்ஸ் கொடுப்போம். டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு ஸ்கேன் பார்த்துட்டு தேவை இருந்தால் இன்ஜெக்ஷன் கொடுப்போம். ஒருவேளை வளரல அதுலேயும் இன்ஜெக்ஷன் தேவைன்னா இன்ஜெக்ஷன் கொடுப்போம். இன்ஜெக்ஷன் கொடுத்து கருமுட்டை வளர்ந்த அப்புறம் வெடிக்க இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அவங்கள ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துருக்க சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் இண்டக்ஷன் சொல்கிற நார்மல் ட்ரீட்மெண்ட். இது இல்லாமல் இதே ப்ராசஸை பண்ணி முட்டை வெடிச்சிருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்டை வர சொல்லி அவங்க செமனை ப்ராசஸ் பண்ணி அவங்களோட கர்ப்பவாயில் செலுத்துவோம். இதை பார்த்தீங்கன்னா ஐயுஐன்னு சொல்லுவோம், செகண்ட் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். தேர்ட் மெத்தட் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, நம்ம பண்ணி எதுவுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னா கடைசியாக தான் நம்ம ஐவிஎஃப்க்கு போவோம். ஏன்னா ஐவிஎஃப்ல அவங்களுக்கு கருமுட்டை நம்ம வளர்றதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்துட்றோம். அது வெடிக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம தான் முட்டை எடுக்கிறோம். எடுத்து அதை எம்ப்ரியோவை மாற்றி அவங்களோட எண்டோமெட்ரியம் ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் வைக்கிறதுனால சக்ஸஸ் ரேட் ஆப்வியஸ்லி ஐவிஎஃப்ல வந்து அதிகமாக இருக்கும். ஓவலேஷன் இண்டக்ஷன் ஐயுஐலலாம் ஒரு 5 to 15% சக்ஸஸ் ரேட் உண்டு. ஐவிஎஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 to 60% சக்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த ஐவிஎஃப்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி வெயிட் லாஸ் இதெல்லாம் பண்ணாங்க, ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அன்னெசரியாக அவங்க ஐவிஎஃப்க்கு போகாமல் முன்னாடியே குழந்தை பெற்றுக்கலாம். இதுக்கு முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப நாளைக்கு அவங்க அந்த கண்டிஷனை வச்சுக்கிட்டே கஷ்டப்படாமல் சீக்கிரமாக டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி சீக்கிரம் இந்த மெஷர்ஸ்லாம் எடுத்தாலே போதும். எவ்வளோ நாள் அவங்க தள்ளி போகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாக்டர், அடுத்ததாக வந்து இப்போ இந்த பிசிஓஎஸ் வந்து சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து சர்க்கரை நோய் வரதுக்கான அபாயம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஆஸ் ஐ டோல்ட் இனிஷியலி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளோட சர்க்கரை நோய்க்கும் பிசிஓஎஸ்க்கும் மூல காரணமாக இருக்கிறதுனால, ரெண்டுக்கும் மூல காரணம் ஒரே விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பாக பிசிஓஎஸை நம்ம சரியாக ட்ரீட் பண்ணலைன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே இருக்க போகுது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபைனலாக கண்டிப்பாக அவங்களுக்கு சீக்கிரமாக டயபெட்டிஸ் வரதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிரும். ஸோ அவங்க இதுக்கு பிசிஓஎஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் டயட் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆன்செட் ஆஃப் டயபெட்டிஸ், அதாவது சுகர் வரதுக்கான ஏஜ் இப்போ 35 இயர்ஸில் அவங்களுக்கு வர வேண்டி இருந்தது. பட் ஆனால் அவங்க டயட் எக்ஸசைஸ் எல்லாம் பிசிஓஎஸ்க்காக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 40-45 இயர்ஸ் தள்ளி போய் அந்த சுகர் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகலாம், அந்த டயபெட்டிஸ் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகலாம். அதுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் ஒன்று தானா இல்லை இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சப்போ பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. இது ஏன் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, அது பிசிஓஎஸ்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சிண்ட்ரோம்னா ஒரு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கிறது தான் மெடிக்கல் கண்டிஷன்ஸில் நாங்கள் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ ஒரே டிசீஸில் நிறைய பாதிப்புகள் இருக்குன்னா அதைத்தான் நம்ம சிண்ட்ரோம்னு பேர் வைப்போம். இப்போ பிசிஓஎஸ் ஏன் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்கன்னா, இது நமக்கு வெறும்னே பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி குழந்தை இல்லைன்ற பிரச்சனை மட்டும் கிடையாது, அதை தாண்டி உடல் அளவில் நிறைய பிரச்சனைகளை ப்ரொடியூஸ் பண்ணுது. லைக் டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒபிசிட்டினால ஹைப்பர் டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க், டிஸ்லிபிடீமியா, கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாகுது. இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் காஸ் பண்ணுறதுனால தான் இதை வந்து நம்ம வந்து சிண்ட்ரோம்னு சொல்ல ஆரம்பித்தோம். சிண்ட்ரோம்னு சொல்லி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இந்த டிசீஸ்க்கு. தட்ஸ் ஆல் இட் இஸ். ரெண்டும் ஒன்று தான் ஆக்சுவலாக, டிசீஸ்லேருந்து சிண்ட்ரோம் அவ்வளோதான். இப்போ வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இது எப்படி ஏற்படுது, எதனால் ஏற்படுது? ஸோ இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், அதாவது ஹெச்பிவி வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால உருவாகிற ஒரு கேன்சர் தான் சர்விக்கல் கேன்சர். ஸோ இந்த சர்விக்கல் கேன்சர் வந்துட்டு இந்த ஹெச்பிவி வைரஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கான்டாக்ட் மூலமாக, அதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு விஷயம் இது. ஸோ இப்போ இதனால இந்த ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் வரும்போது எல்லா ஹெச்பிவி இன்ஃபெக்ஷனும் நமக்கு சர்விக்கல் கேன்சர் காஸ் பண்ணிடுமானா காஸ் பண்ணாது. தெர் ஆர் சோ மெனி டைப்ஸ் ஆஃப் ஹெச்பிவி வைரஸ். அதில் பார்த்தீங்கன்னா 6-11 சொல்லுவோம், அது வந்து வைரல் வாட்ஸ் மருக்கள் காஸ் பண்ணும். 16 and 18 மெயினாக பார்த்தீங்கன்னா கேன்சர் காசிங் ஹெச்பிவி வைரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹெச்பிவி வைரஸ் இன்ஃபெக்ஷனால சர்விக்கல் கேன்சர் வரதுனால தான் இந்த கேன்சருக்கு நம்மளால எஃபெக்டிவான வேக்சின் கண்டுபிடிக்க முடியுது. மற்ற கேன்சர்லாம் எதனால் வருது, நமக்கு வந்து ரொம்ப நாள் வெயிட் இருக்கிறதுனால, இல்லைனா சரியாக சாப்பிட்ற முறை சரியில்லாதனால, இல்லை நிறைய ஜெனட்டிக்கான ரீசன்னாலலாம் வரும் இல்லைங்களா. பட் சர்விக்கல் கேன்சருக்கு வந்து முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஹெச்பிவி வைரஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் இஸ் ஹெச்பிவி. ஸோ இந்த வைரல் இன்ஃபெக்ஷனால தான் நம்மளால இதுக்கு ஒரு வேக்சினை கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இந்த வேக்சின் நம்ம போட்டோம்னா இந்த சர்விக்கல் கேன்சர் கிட்ட வந்து நமக்கு ஒரு 90% கிட்ட ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் அந்த ஹெச்பிவி வைரஸுக்கான இம்பார்ட்டன்ஸ். இது ஆரம்பகால அறிகுறி எப்படி இருக்கும் டாக்டர் இதுக்கு? இது ஆக்சுவலி ஆரம்பகால அறிகுறி நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஆஸ் அ டாக்டர் நமக்கு பேஷண்ட் வர்ற எல்லா பேஷண்ட்டுக்குமே நம்ம வந்து சர்விக்ஸை விஷுவலைஸ் பண்ணணும். எந்த கண்டிஷனுக்காக வந்தாலும், அவங்க சும்மா ஒரு ஃபைப்ராய்டு வராங்க, ப்ளீடிங்னு வராங்க, எந்த கண்டிஷனுக்கு வந்து ப்ரெக்னன்சின்னு வந்தால் கூட நம்ம ஆஸ் டாக்டர்ஸ் நாங்கள் வந்து ஒரு முறையாவது அவங்களோட சர்விக்ஸை வந்து பார்த்துருவோம். மற்றபடி சிம்டம்ஸ்னால் எப்படி ப்ரெசென்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி எங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது, வெள்ளப்படுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி வரவங்க, ப்ளஸ் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருந்ததுக்கு அப்புறமா எனக்கு ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லி வருவாங்க. ஸோ அது மாதிரியும் வந்து நமக்கு இந்த 2 கண்டிஷன் தான்
தான் நமக்கு பேஷண்ட் ப்ரெசென்ட் ஆவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட்டெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அந்த வெள்ளப்படுறதுன்றது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக எடுத்துன்னு வரமாட்டாங்க நிறைய பேஷண்ட்ஸ். அடிக்கடி வந்தால் மட்டும்தான் தே வில் கம். அதே மாதிரி போஸ்ட் குவாய்டல் ப்ளீடிங்குமே வெளியில் சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ இந்த cervical கேன்சர் டயக்னோசிஸ்லாம் மெயினாக எப்படி நடக்கும்னா, வேறு ஏதாவது ஒரு கண்டிஷனுக்காக பேஷண்ட் எங்ககிட்ட வரும்போது நாங்கள் ருட்டீனாகவே அந்த ஸ்பெகுலம் எக்ஸாமினேஷன் பண்ணி அந்த சர்விக்ஸை நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுனால we are finding it out. ஓகே டாக்டர், இப்போ இந்த HPV DNA டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ இது எதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க? ஆக்சுவலாக வந்து நிறைய டெஸ்ட்டுங்க இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பாப்ஸ்மியர். பாப்ஸ்மியர்னா என்ன அப்படின்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னா காஸ்ட் கம்மியாக இருக்கிற எல்லாருக்கும் நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட்டை தான் நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக வைப்போம். இப்போ இந்த பாப்ஸ்மியர் பண்ணுறது மூலமாக cervical கேன்சர் ஸ்பெகுலம் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் growth இருந்ததுன்னா. அப்படி இல்லை ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன் ஏதாவது இருந்தாலும் நமக்கு வந்து அந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட்டில் தெரியும். இப்போ பாப்ஸ்மியர் டெஸ்ட்டுங்கிறது பேசிக் லெவல் டெஸ்ட், வர எல்லாருக்கும் நம்ம பண்ணுறது. அதுக்கான சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் HPV DNA வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டான டெஸ்ட். லைக் அந்த HPV வந்து எந்த டைப் ஆஃப் வைரஸ் நமக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். அந்த பாப்ஸ்மியர் அனுப்புகிற டெஸ்ட்லேயே நம்ம மென்ஷன் பண்ணோம்னா எங்களுக்கு HPV டெஸ்ட்டும் பண்ணி கொடுங்கன்னு, இந்த பேஷண்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் HPV வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சா ஆல்ரெடி, இன்னும் வரலையா அப்படிங்கிறதையும் நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். அதை தான் HPV DNA டெஸ்டிங்னு சொல்கிறோம். நம்ம ஒரு சுப்பீரியர் ஃபார்ம் ஆஃப் டெஸ்டிங். இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது HPV வைரஸையும் பாப்ஸ்மியர் ரெண்டுத்தையும் பண்ணும்போது அந்த டெஸ்ட்டுக்கான வேல்யூ வந்து உறுதிப்படுத்துகிற தன்மை வந்து அதிகமாகிடுது. ஓகே டாக்டர், HPV தடுப்பூசி வந்து பாதுகாப்புனா இதுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இது ஆக்சுவலி போஸ்ட்நேட்டல் மதர்ஸ், அதாவது பால் கொடுக்குற அம்மாங்களுக்கு வந்துட்டு அவங்க அந்த டைமில் தான் வந்து கொஞ்சம் ஹெல்த் கேர் சிஸ்டமில் வர்றதுனால அந்த மாதிரி மதர்ஸு கூட நம்ம இது கொடுக்குறோம். அதனால் இதுக்கு எந்த விதமான மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ருட்டீன் வேக்சினேஷனுக்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது உண்டு. மற்றபடி வேறு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் ரிப்போர்ட்டட் இல்லை. ஓகே டாக்டர், இப்போ இந்த கொஸ்டின் கேட்கலாமான்னு தெரியல. இப்போ இந்த டிசீஸ்க்கும் நம்ம வந்து தைராய்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, இல்லை இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை? இல்லை, சம்மந்தமே இல்லை. அதுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை. ஓகே டாக்டர், இப்போ இந்த புற்றுநோய் வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து முழுசாக நம்ம வந்து க்யூர் பண்ணிடலாமா? கண்டிப்பாக. இப்போ வந்து புற்றுநோய் வந்து ஸ்டேஜஸ் சொல்லுவோம், 1, 2, 3, 4 ஸ்டேஜஸ் சொல்கிறோம் இல்லையா, அட்வான்ஸ் ஸ்டேஜ், ஏர்லி ஸ்டேஜ்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஏர்லி ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சோன்னா சர்ஜரி பண்ணி சர்ஜரியோட போதுங்கிற கண்டிஷன்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா சர்ஜரியோடவே அவங்களுக்கு அந்த டிசீஸ் வந்து பேர்டனை நம்ம வந்து சுத்தமாக அவங்க பாடியிலேருந்து எடுத்துட முடியும். பட் அதுவே அட்வான்ஸ் ஸ்டேஜ் போயிட்டாங்கன்னா சம்டைம்ஸ் சர்ஜரி பண்ணிவிட்டு அப்புறமா ரேடியோ தெரப்பி போகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ரேடியோ தெரப்பி போனாலே மார்பிடிட்டிஸ் வந்து அதிகமாகிடும். அவங்களோட லைஃப் ஸ்டைல் பாதிக்கும், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் பாதிக்கும். ரேடியோ தெரப்பி பண்ணும்போது அதனால் வர உபாதைகள் இருக்கும் இல்லையா, சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. சர்ஜரிக்கு பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு, பட் அதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். பட் ரேடியோ தெரப்பிக்கான சைடு எஃபெக்ட்ஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ ரேடியோ தெரப்பி ஃபுல்லாக ரேடியோ தெரப்பி தான் பண்ணி ஆகணுன்றதெல்லாம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சருக்கு. ஸோ ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து சர்ஜரியோட பேஷண்ட்டை வந்து குணப்படுத்தி அனுப்ப முடியும். இந்த ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிற கேன்சர்ஸ் எல்லாமே டாக்டர்ஸ் ருட்டீனாக பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். பேஷண்ட்டாக வந்து எனக்கு இது பண்ணுது, எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, எனக்கு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜ் எப்போ வரும்னா 55-60 வயசில் வரும். ஓகே, நம்ம இதை வந்து 35 இயர்ஸில் 45 இயர்ஸில் மேபி வி ஃபைண்ட் இட் அவுட், நம்மளால் கண்டிப்பாக சர்ஜரியிலே குணப்படுத்த முடியும். ஓகே டாக்டர், இப்போ இந்த புகையிலை மற்றும் புகைப்பிடித்தல் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. கண்டிப்பாக ஸ்மோக்கர்ஸ் வந்து தே ஆர் அட் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க். ஏன்னா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த cervical fluid secretions எல்லாம் அந்த ஸ்மோக்கில் இருக்கிற கார்சினோஜன், அதாவது கேன்சர் காசிங் சப்ஸ்டன்சஸ் வந்து அவங்களோட ஃப்ளூயிடில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா அந்த சர்விக்ஸ் செல்ஸில் இருக்கிற டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணுது. ப்ளஸ் பர்சே ஸ்மோக்கிங் என்ன பண்ணுன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டமை கொஞ்சம் சப்ரெஸ் பண்ணிடும். அப்போ இந்த HPV வைரஸ் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ HPV வைரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஆஃப் த டைம்ஸ் வந்து எவ்ரி உமன் ஆர் மென் வில் பி அஃபெக்டட் பை HPV. பட் எல்லா HPV வைரஸும் நமக்கு கேன்சர் காஸ் பண்ணிடாது. பர்சிஸ்டண்ட்டாக ஒரு 15% ஆஃப் த டைம்ஸ் என்ன பண்ணோம்னா பர்சிஸ்டன்ட் HPV வைரஸ் இருக்கும். அந்த பர்சிஸ்டன்ட் HPV வைரஸ் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வரும் இல்லைங்களா. அப்போ ஸ்மோக்கிங் வந்து நம்ம இம்யூனிட்டியை சப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தே ஆர் அட் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஃபார் அந்த HPV வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக அவங்களால நேச்சுரலாக ஃபைட் பண்ண முடியாது. அப்போது அது பர்சிஸ்டன்ட் இன்ஃபெக்ஷனாக வாய்ப்பு இருக்குது. இந்த பர்சிஸ்டன்ட் இன்ஃபெக்ஷன் தான் நமக்கு கேன்சரை காஸ் பண்ணுது. நாட் எவ்ரி HPV இன்ஃபெக்ஷன் வில் காஸ் கேன்சர். அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறதுனால வேறு சில இம்யூனிட்டி சப்ரெஸ் ஆகிற கண்டிஷன்லாம் அக்ரிவேட் ஆகும். ஸோ அதனாலேயும் நமக்கு இது மாதிரி cervical கேன்சர் ரிஸ்க் வந்து அவங்களுக்கு அதிகம்ன்றது உண்மை தான். டாக்டர், கடைசி கொஷின், PCOS பற்றி இந்தியாவில் எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது?
பிசிஓஎஸ் பற்றி கண்டிப்பாக ஒரு பயம் இருக்குது எல்லாருக்குமே. கண்டிப்பாக பரவலாகவே வந்து பிசிஓஎஸ்னா என்ன, ஐயோ இது நமக்கு நிறைய ஹெல்த் டாக்கு போகும்போது நிறைய அம்மாங்க தான் பயப்படுறாங்க. மோர் தேன் கிட்ஸ்லாம் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுல ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. பட் அம்மாங்க தான் பார்த்தீங்கன்னா ஐயோ என் குழந்தைக்கு பிசிஓஎஸ் வந்துருமா அப்படிங்கிற அளவுக்கு அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்குது. அந்த பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருந்தால் கூட பெருசாக ஃபியர் இருக்காது, அந்த அளவுக்கு தெரியல. பட் ஆனால் பிசிஓஎஸ் வந்த டீனேஜர்ஸ் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஐயோ அவ்வளோதான் நமக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இது சாப்பிட முடியாது, அது சாப்பிட முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு தான் வந்து அவேர்னஸ் வந்து தேவைன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் வந்துட்டா கூட இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரிய வேண்டியது என்னன்னா, இதை நம்மளால குணப்படுத்த முடியாது, ட்ரூ. ஆனால் இதை கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஸோ இது கரெக்டான வெயிட்டை மெயின்டைன் பண்ணும்போது, கரெக்டான எக்ஸசைஸ் ருட்டீனை ஃபாலோ பண்ணும்போது, அதே மாதிரி இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னாலும் தாண்டி டைமுக்கு சாப்பிடணும். அந்த சர்க்கேடியன் ரிதம் சொல்லுவோம், நம்மளோட ஸ்லீப் சைக்கிள், அதை வந்து நம்ம ஆல்டர் பண்ணிடக்கூடாது. இப்போ 7 o'clock சாப்பிட்டுட்டு 8, 8:30, 9 o'clock மேக்ஸிமம் தூங்கணும். பட் நவடேஸ் வாட் வி ஆர் டூயிங் 10, 11 ஆகிடுது. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் த ப்ராப்ளம். இது இப்போ மெலட்டோனின்ற ஹார்மோன் நமக்கு நல்ல டீப் ஸ்லீப்பில் தான் செக்ரெட் ஆகும். அந்த ஹார்மோன் செக்ரேஷனே எஃபெக்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டேப்லெட்ஸ் ஹவ் கம் வித் மெலட்டோனின் அஸ் சப்ஸ்டிடியூவன்ட். ஸோ அதனால் அந்த மெலட்டோனின் நேச்சுரலாக நம்மளோட பாடியில் செக்ரெட் ஆகிற அந்த சர்க்கேடியன் ரிதம் நம்ம அஃபெக்ட் பண்ணக்கூடாது. கோயிங் டு பெட் ஏர்லி, வேக்கிங் அப் ஏர்லி, ஏர்லி டின்னர், இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். மோர் தென் நம்ம என்ன சாப்பிட்றோன்றதெல்லாம் தாண்டி. அண்ட் இந்த மாதிரி பர்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நம்ம வந்து வச்சுக்கணும். ரொம்ப வந்து இந்த பேலியோ டயட்டு அது இதுன்னு சொல்லி ரொம்ப அந்த டயட்லாம் நம்மளால் ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ண முடியாது. வெறும் எக்கு சாப்பிட்டுட்டு நம்மளால் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் எதை ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு டயட் சார்ட்டை வச்சுக்கணும். ஸோ வேறெவர் யூ கோ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கண்டிப்பாக டயட்டிஷியன் மீட் பண்ண வைப்பாங்க, அவங்க ஒரு டயட் சார்ட் கொடுப்பாங்க. எல்லாத்தையுமே வாங்கிக்கோங்க. எல்லா இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டு யூ ஹேவ் டு ஃபார்ம் யுவர் ஓன் ருட்டீன். அந்த ஒரு ருட்டீனை ஃபார்ம் பண்ணணும். வந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா மேனேஜ் பண்ணணும். கரெக்டா சைக்கிளை கரெக்டா கொண்டு போனாலே பாதி. அண்ட் ரெஸ்பான்ஸ், ஒரு ஃபுட் டிசிப்ளினை வந்து குழந்தைங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்கணுன்றது ரொம்ப அவசியமா இருக்குது. எல்லா மதர்ஸும் பயப்படுற எல்லா மதர்ஸ்க்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ராதர் தான் இது நமக்கு வந்துருமா, நம்ம குழந்தைக்கு வந்துருமானா அது நமக்கு ஒரு 16 இயர்ஸ்ல தான் தெரியும் வந்துச்சா இல்லையான்னு. பட் முன்னாடியே நீங்க என்ன மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அந்த 16 இயர்ஸுக்குள்ள தான் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில போட்டுருணும். ஒரு 1 ஹவருக்கு குழந்தை ஏதோ ஒரு கிளாஸுக்கு போயிட்டு வர மாதிரி. ப்ளஸ் இப்படி தான் சாப்பிடணும். இது டேஸ்ட்டாக இருந்தாலும் இப்போ சாக்லேட்ஸ் எல்லாம் இன்டேக்கை வந்து நம்ம எக்ஸ்போஷரை கம்மி பண்ணிக்கணும். ஐஸ்கிரீம் நிறைய வாங்கி கொடுக்குறது, நூடுல்ஸ் அடிக்கடி செஞ்சு கொடுக்குறது, இதெல்லாம் ரொம்ப நார்மலாக நடக்கிற விஷயம். இப்போ என் குழந்தைக்கே நான் செஞ்சு கொடுக்கலனா மை கிட் இஸ் கம்மிங் அண்ட் ஆஸ்கிங், அந்த குழந்தையோட அம்மா செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் மட்டும் ஏன் செய்ய மாட்டீங்க அப்படின்னு. ஸோ அந்த மதர்ஸ்லாம் நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்னன்னா, ஃப்ரீக்வன்சியை வந்து மந்த்லி ஒன்ஸ்னு மாற்றுங்க ஃபர்ஸ்ட்டு. சும்மாவே வந்து சும்மா மந்த்லி ஒன்ஸ்னா கூட இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட். ஸோ ஒரு குழந்தை கொண்டு வந்தால் அடுத்த குழந்தையும் ஆட்டோமேட்டிக்காக கேட்குது, ஏன் எனக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் இந்த சிப்ஸை நான் சாப்பிடக்கூடாது, எவ்ரி கிட் ஹேஸ் இட், நான் மட்டும் சாப்பிடாம இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குற குழந்தைங்க இருப்பாங்க. நம்ம அம்மா தான் ரொம்ப போரிங்காக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ட்ரோல்டாக கொடுக்குறது நம்ம என்னைக்கோ வீட்டுக்குள்ளே வச்சு கொடுக்கறது நல்லது. இப்போ 4 பேருக்கு முன்னாடி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எவ்ரிபடி கெட் ஸ்டிமுலேட்டட். ஸோ நல்ல விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுமே தவிர இந்த மாதிரி வாங்க எல்லாரும் நம்ம வந்துட்டு ஆமாம் கண்டிப்பாக இந்த பிசிஓஎஸ் குழந்தைக்கு வருதுன்னா குழந்தையா காரணம் சொல்லுங்கள், கண்டிப்பாக கிடையாது. நம்ம தான் அதை சொல்லி வளர்க்குறோம் இல்லைங்களா. வளர்க்கும் போதே ஃபுட் டிசிப்ளின் வந்து கற்றுக் கொடுக்கணும். இவ்வளோ தான் சாப்பிடணும், பிடிச்சதா இருந்தாலும் இவ்வளோ தான் சாப்பிடணும், இதெல்லாம் தான் சாப்பிடணும், இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் ஏன் சாப்பிட்றோம், இதுலலாம் என்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லி வளர்த்தோம்னா மேபி ஃபியூச்சரில் இது மாறும். ஏன்னா எக்ஸ்போஷர் டு பீட்சா, எக்ஸ்போஷர் டு பர்கர், எக்ஸ்போஷர் டு சாக்லேட் இஸ் நாட் கோயிங் டு டிக்ரீஸ். கண்டிப்பாக குறைய போகிறதில்ல. அதெல்லாம் இருக்குது தான் போகுது. எல்லாம் இருந்தாலும் நீ எப்படி கண்ட்ரோலாக இருக்கணும்னு இப்போ குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் நம்ம கண்டிப்பாக இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் என்ன பண்ணுன்னா, உங்களை எந்த பிரச்சனைக்கும் இதே பிசிஓஎஸ் இருக்கிற பேஷண்ட் வந்து இந்த மாதிரி ப்ராப்பர் டயட் எக்ஸசைஸ் பண்ணவங்க வந்து அவங்களா தானாக குழந்தை தங்கி 2 குழந்தை கம்ப்ளீட் பண்ணி இப்பவும் அதே வெயிட் மெயின்டைன் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. ஸோ இட் இஸ் அபவுட் பர்சிஸ்டன்ஸ் தான். அதனால தான் சொல்கிறேன், எதை பண்ணாலும் நம்ம ரொம்ப நாளைக்கு பண்ண முடியிற மாதிரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு மட்டும் ஒரு தோசை மாவு அரைக்கிறது, ஃபேமிலிக்கு தனியாக ஒன்று, அது பாசிபிள் கிடையாது. ரொம்ப நாளைக்கு நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. இன்னொன்று, குழந்தைங்களுக்குமே நம்ம இந்த மில்லட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம்னா என்ன தப்பு? ஒன்றுமே இல்லை. அதையும் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே டயட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே உங்கள் ஃபேமிலியே சாப்பிட்டுதுன்னா அவங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் இல்லாமல் போகும், அவங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இல்லாமல் போகும். ஸோ எல்லாருக்குமே அந்த குழந்தைங்களுக்கு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நடுவில் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். பட் ஓவரால் ஃபேமிலி ஃபாலோ பண்ணும்போது நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ண முடியும். இதை தான் சொல்கிறேன், கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ருட்டீன்ஸை நம்ம தான் கண்டுபிடிச்சி செட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு வீடு ஒரு மாதிரி இருக்கும், அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ருட்டீனை வந்து இது பண்ணிக்கணும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாராலையும் முடியுமா? ஒரு மெய்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண முடியும்.
அது ஒரு 10 days பண்ணுவாங்க மேம், அதுக்கப்புறம் mood change ஆயிடும். அதுதான் ஈஸி சொல்லிடலாம் ஈஸியாக. பட் இப்போ வந்து ஒரு 30,000 40,000 ஏர்ன் பண்ணுற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒரு 30,000 40,000 ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ இவங்களால வந்து மெய்டு அஃபோர்ட் பண்ண முடியுமா? மெய்டும் அஃபோர்ட் பண்ணி ஸ்கூல் ஃபீஸும் கட்டி முடியுமானா முடியாது. ஸோ அந்த ஃபேமிலி ஷுட் ஃபைண்ட் அவுட் தேர் ஓன் ரொட்டீன், ஹவு டு ரெடியூஸ் நம்மளோட ஒர்க் லோட் எப்படி ரெடியூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு எப்படி எக்ஸசைஸ் டைமிங் இது பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஃபேமிலியாக சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணும்போதும் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம பண்ணுவோம். சம்மர் ஹாலிடேஸ்லாம் வந்து நம்ம இப்போ ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் இருக்கும்போது நம்மளால் அவங்கள ஸ்கூலுக்கு போயிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது. பட் அந்த 1 month ஆஃப் சம்மர் ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாசிபிள். இட் இஸ் பாசிபிள் டு கோ டுகெதர் அஸ் அ ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக வருஷம் ஃபுல்லாக பண்ண முடியலனாலும் நான் இந்த சொன்ன ஹிட் எக்ஸசைஸ் மாதிரி எப்போ முடியுதோ அந்த கான்செப்டை லைஃப்பில் வச்சுக்கிறது நல்லது. எப்போ முடியுதோ அப்போ பண்ணுறது, முடியாதப்ப இட்ஸ் ஓகே, லீவ் இட். அதான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வீக்லி 3 days நம்மளால பண்ண முடிஞ்சதுன்னா, திஸ் இஸ் எஸ்பெஷலி ஃபார் த மதர்ஸ் ஹூ ஆர் மதர் ஆஃப் 1 kid, மதர் ஆஃப் 2 kid ஹூஸ் ஒர்க்கிங் அலாங் வித் வீட்டையும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் வந்துட்டு மினிமம் 3 days நான் போனால் போதும் அப்படிங்கிற டார்கெட்டை செட் பண்ணாங்கன்னா தேல் ஃபீல் பெட்டர் அண்ட் தேல் ஃபாலோ இட் ஃபார் லாங்கர். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகே டாக்டர், ஸோ நிகழ்ச்சியோட 20 நம்ம வந்தாச்சு. இன்னைக்கு PCOS பற்றி நிறைய விஷயங்கள் நான் கூட ஷேர் பண்ணிங்க. கண்டிப்பாக இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம இன்னொரு நிகழ்ச்சி நம்ம நேர்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் டாக்டர். ஸோ நம்ம நிகழ்ச்சி சார்பாக, நம்ம நிலையத்தின் சார்பாக நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.